எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஹெக்டர், கடைசியா நாங்க காவி கூட்டல் என்ற இடத்தை பார்த்திருக்கிறோம். முக்கியமான இடம் என்றது தெரியும். அதுக்கு பிறகு நாங்க எடுத்து வச்சிருக்கிற விஷயம் ஒரு நிறுவல் ஊடாக ஓரளவுக்கு நாங்க காவி கூட்டலை மெதுவா உள்வாங்க போறோம். அதுல நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதன் நிறுவல் ஊடாக முதல்ல விஷயத்துக்கு வருவோம். ஒரு நடுப்புள்ளி தேற்றம் என்றது ஒரு முக்கோணியில 2 பக்கங்கள் என்ற நடுப்புள்ளிகள் எடுக்கப்படுகிறது. அதை இணைக்கிற கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும் என்றதும் அதோட பருமன்ல அரைவாசியாக இருக்கும் என்றதும் இந்த தியரம். அப்ப நாங்க தியரத்தை எழுதி வச்சிருக்கிறோம். ப்ரூஃபுக்குள்ள போவோம். ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்ளுறேன். இது ஏ பி சி 3 உச்சிகள். காவிகளை வரையறுக்கும் போது நாங்க ஏபி காவி என்று வரையறுக்கலாம், ஏசி என்று வரையறுக்கலாம், பிசி என்று வரையறுக்கலாம், அல்லது சிபி என்று வரையறுக்கலாம். அது நாங்களாகவே வரையறுக்குகின்ற ஒரு விஷயம். இப்ப முக்கோணியின் யாதாயினும் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகள். இப்ப இதுல ஒரு நடுப்புள்ளியை சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன், டி அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியாகவும், இதுல ஒரு நடுப்புள்ளிய சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன், இ அப்படின்னு சொல்லி. இப்ப இதை இணைக்குகின்ற கோடு இந்த பக்கத்தின் அரைவாசி நீளத்திலையும் சமாந்தரமாகவும் இருக்கும் என்றதுதான் இதுல பகுதி. ஆகவே நாங்க காவி கூட்டலின் படி இந்த 2 காவிகளையும் எடுக்க வேணும் என்று தெரிய வேணும். எது டிஇ என்று சொல்லக்கூடிய காவியையும் ஏபி என்ற காவியையும் எடுத்துக்கொண்டால் சரி. இந்த காவிக்கும் இந்த காவிக்கும் இடையில என்ன தொடர்பு என்று எடுத்தோம் என்றால் சரி. எங்க நாங்க உளவல்ல நிறுவுற மாதிரியான பகுதி அல்ல. எதை எங்களுக்கு காவியிட பகுதியாக வினவப்படுகின்றதோ அது எங்களுக்கு எடுகோள் ரீதியாக பயன்படுத்தினா சாரி. ரைட், ஃபர்ஸ்ட் படத்தை கேறிட்டு ஒரு முக்கோணியின் நடுப்புள்ளி ஏசி என்ற நடுப்புள்ளி டி, பிசி என்ற நடுப்புள்ளி இ. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தியரம், பருமன்ல அரைவாசியாக இருக்கும், அதே மாதிரி கோடுகள் 2ம் சமாந்தரமாக இருக்கும். சாதாரணமாக கேத்திர கணித முறையாக இத நாங்க வரைகின்ற போது இது எங்களுக்கு உண்மையாக இருக்கின்ற ஒரு பகுதி. இருந்தாலும் காவி முறையால நாங்க எவ்வாறு இதை நிறுவிக்கொள்ளுறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இந்த இடத்துல காவிகள் அடிப்படையில நான் டிஇ என்ற காவியை எடுக்க வேண்டும். அப்ப அதுக்காக ஒரு முக்கோணி கூட்டல் ஒன்றை நான் பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த டிஇ என்ற காவிக்கு நான் வாரத்துக்காக டில இருந்து சிக்கு போய் சில இருந்து இக்கு வந்திருக்கலாம். ஆகவே நான் எடுக்க வேண்டிய காவி டிஇ என்ற காவி எடுக்க வேண்டும். அத மனசுல வச்சுக்கோங்க. 2வது, நான் ஏபி என்ற காவி எடுக்க வேண்டி இருக்கு. ஏபி என்ற காவி எடுக்க வேண்டி இருக்கு. ஆகவே ஏபி என்ற காவி எடுக்கிறேன்டால் பெரிய முக்கோணி அடிப்படையில யோசித்தால் ஏல இருந்து சிக்கு வந்து சில இருந்து பிக்கு வந்தால் ஏபி என்ற காவி வந்திருக்கும். இந்த ஏபி என்ற காவிய இவரோட தொடர்புபடுத்துறதாக இருந்தால் நான் ஏசி என்று எழுதப்பட்டதுக்கு பதிலாக காவி அடிப்படையில இது 2ம் சமகாவிகளாக இருக்கும். எது ஏ டி என்று சொல்லுறதும் டிசி என்று சொல்லுறதும் சமகாவிகளாக இருக்கும். உதாரணத்துக்கு இது ஏ காவி என்று போட்டால் இதுவும் ஏ என்று போடலாம். நடுப்புள்ளியாக இருக்கும் போது அது 2 மடங்க மொத்தமாக வச்சிருக்கும். அதனால நான் ஏசி என்ற காவிக்கு பதிலாக அதே போக்குல டிசி என்ற காவி என்ற 2 மடங்கு என்று எழுதலாம். அதே மாதிரி நான் இங்க சிஇ என்ற பகுதிக்கு வர வேணும்.
சிபி என்ற பகுதியையும் சிஇயையும் தொடர்படுத்தும் போது இந்த கோட்டிட அரைவாசியாக இவர் இருப்பார். ஆகவே நாங்க இந்த சிபிக்கு பதிலாக இதோட 2 மடங்கு பிரயோகம் செய்யலாம். சும்மா சொல்லி இருக்கிறேன், எழுதும் போது இன்னும் கிளியரா விளங்கும். ரைட், மேல இருக்கிற முக்கோணிய கருத்தில் எடுத்துக்கொள்ளுறேன். ஒரு முக்கோணியாக அங்க முக்கோணி சிடிஇ எடுத்துக்கொள்வோம். இந்த முக்கோணியை எடுத்துக்கொண்டால் இந்த டிஇ என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலா அப்ப காவிய வரையறை செய்யறேன், டிஇ என்று வரையறை செய்யறேன். அப்ப டிஇ என்ற காவிக்கு பதிலாக நான் டிசி என்ற காவியாகவும் சக சிஇ என்ற காவியாகவும் எழுதலாம். முக்கோணி காவி கூட்டல் படி உங்களுக்கு டில இருந்து இக்கு போகணும்டா டில தானே ஸ்டார்ட் ஆகணும். டிசி சக சிஇ என்று எழுதலாம். இது ஒரு விதம் இருக்க, அடுத்த முக்கோணி அடிப்படையில நான் ஏபி என்ற காவியையும் தொடர்படுத்தி பார்க்க வேணும். அப்ப நான் இங்க எழுதி கொள்ளுறேன். முக்கோணி ஏபிசிய கருத்தில் எடுத்தால், முக்கோணி ஏபிசிய கருத்தில் எடுத்தால் நான் ஏபி என்ற காவி என்று எழுதணும். ஏனென்றால் மேல டிஇ என்று எழுதியிருக்கேன். போக்கு நாங்க தான் தீர்மானிக்கிறது. அதனால ஏபி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக காவி கூட்டலில ஏயில இருந்து சிக்கு போய் ஏசி அப்படி என்று எழுதலாம். சக சில இருந்து பிக்கு வருவோம். சில இருந்து பிக்கு வருவோம். சோ 2வது காவி கூட்டல் என்ற இடம் கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்துட்டு பிறகு எழுதுங்க. இப்ப ஏபிய இதுக்குள்ள தொடர்படுத்த போறேன். அப்படி என்றால் ஏபி என்று சொல்லக்கூடிய அந்த காவியில ஏசிக்கு நான் என்ன போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஏசி என்று சொல்லக்கூடிய காவிக்கு, ஏசி என்ற காவிக்கு இவர் டிசி வரக்கூடிய மாதிரி நான் எழுதினதாக இருந்தால் இந்த ஏசி என்ற காவிக்கு டிசி என்ற காவி என்ற 2 மடங்கு என்று போடலாம். இது சிறுசு, அதை 2ஆல பெருக்கி நான் முழுக்க வரும். ஆகவே இந்த ஏசிக்கு பதிலாக 2 மடங்கு நான் டிசி காவியாக போடலாம். அதே மாதிரி சிபி என்ற காவிக்கு பதிலா சியில இருந்து பி என்று இந்த முழு நீளத்துக்கு பதிலா இந்த சிஇய 2ஆல பெருக்கலாம். இடியையும் இபியையும் பெருக்கலாம். ஆனா அது தேவையில்லை எங்களுக்கு. சிஇ என்று சொல்லக்கூடிய காவிய 2ஆல பெருக்கினா சிபிக்கு சமனா இருக்கும். ஆகவே அந்த சிபிக்கு பதிலா 2 மடங்கு சிஇ காவிய போடலாம். பெரும்பாலும் முடிஞ்சது. ஒரு 2 பொதுவாக எடுத்தனாக இருந்தால் டிசி காவி என்றும் சிஇ காவி என்றும் வரும். இவ்வளவுக்கும் பதிலாக ஏற்கனவே நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். அவ்வளவுக்கும் பதிலாக டிசி சக சிஇ என்று வந்தால் அதுக்கு பதிலாக நாங்க டிஇ காவி என்று ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம். இது ஏபி என்று சொல்லக்கூடிய காவியின் பகுதிக்கு வந்திருக்கிறோம். முடிஞ்சது. இப்ப இந்த காவியில இவ்வாறு ஒரு மடங்கு காவி இருக்கும் என்றால் மடங்கு அகற்றினால் இவை 2ம் சமாந்தரம் என்று உங்களுக்கு தெரியும். சமாந்தர காவிக்குரிய இயல்பு அதுதான். ஆகவே இந்த மடங்கு என்று சொல்லக்கூடியதை அகற்றினால் முதலாவது ஏபியும் டிஇயும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும். சோ தீரத்துல நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இதுக்குள்ள 3 விஷயம் இருக்கு. இந்த காவியை நாங்க அகற்றினோம் என்று சொன்னால் 3 விடயம் இருக்கு. 1 பருமன்ல சமனா இருக்கும். இங்க 2 மடங்குக்கு சமனா இருக்கு. அவ்வளவுதான். போக்குல சமனா ஒரே போக்குடையதாக இருக்கும். அது சரி. ஒரே திசையுடையதாக இருக்கும். திசை என்றது காவியை பொறுத்தவரையில் சமாந்தரத்தை சுட்டி காட்டுதே. சோ முதலாவது பகுதியில நான் எழுதக்கூடிய மாதிரி இந்த 2 அகற்றினால் ஏபி என்று சொல்லுறது சமாந்தரம் டிஇ காவி என்று காட்ட தேவையில்லை. ஆகவே இதுக்குள்ள ஒரு சமாந்தர அமைப்பு இருக்கிறது. ஆகவே அந்த கோடு சமாந்தரம் என்று நிறுவ வேண்டியது எங்களுக்கு தேவை. 2வது ஏபி என்றது நீளத்துல 2 மடங்கு டிஇக்கு சமனாக இருக்குது. ஆகவே இந்த 2 இங்கால கொண்டு வந்தால் அரை மடங்காக இருக்கும் இந்த டிஇ என்று சொல்லக்கூடியது. காவிய அகற்றி
எப்படி சுட்டி காட்டி இருக்கிறனோ அதே மெதட்டுக்கு கொண்டு வாங்க. இப்ப நீங்களா யோசிச்சு ஒவ்வொரு பகுதியும் விளங்கி எழுதி கொண்டு வாங்க. அந்த காவி கூட்டல்களை உள்வாங்கணும்ன்றதுக்காக அவ்வளவும் செய்து கொண்டு வாரேன். காவி கூட்டலை உள்வாங்கணும்ன்றதுக்கான ஒரு வகையில செய்து கொண்டு வாரோம். அப்பதான் உங்களை அந்த சரியா கேள்விக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலாம். அதற்காக செய்யப்படுகின்ற உதாரண வடிவமைப்புகள்ல இதை கொண்டு வந்திருக்கிறேன். சோ ஒரு சாதாரண ஒரு கேத்திர கணித நிறுவல்குரிய பகுதியை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு முக்கோணியின்ற யாதாயினும் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை தொடுக்கும் கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரையில எங்கட தேவை டிஇ என்று சொல்லக்கூடிய காவியும் ஏபி என்று சொல்லக்கூடிய காவியும். டிஇ என்ற காவியை பெறுவதற்காக இந்த முக்கோணியை எடுத்திருக்கிறேன். சிடிஇ என்று சொல்லக்கூடிய இந்த முக்கோணியை எடுத்திருக்கிறேன். ஆகவே டிஇ என்று சொல்லக்கூடிய காவி டிசி சக சிஇ ஆக இருக்கும். ஏபி என்ற காவி எங்களுக்கு தேவையாக இருக்கு. இது ரெண்டையும் ஒப்பீடு செய்யறதுக்காக ஏபி என்ற காவிக்கு பதிலாக காவி கூட்டல் ஏசி சக சிபி என்று எழுதலாம். இப்ப எங்களுக்கு சரியாக தொடர்படுத்த தெரிய வேணும். ஏசி என்றதுக்கு பதிலாக இதோட 2 மடங்கு போடலாம். போக்கு அதே போக்குல எழுத வேணும். டிசி என்று தான் எழுத வேணும். ஆகவே டிசி என்ற காவிக்கு இந்த 2 மடங்காக இதை எழுதியிருக்க வேணும். சிபி என்ற காவிக்கு பதிலாக இந்த சிஇ என்ற 2 மடங்கு என்று கொடுக்கலாம். அதையும் கொடுத்திருக்கிறோம். 2 பொதுவடுத்தால் இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட காவி கூட்டல் டிஇக்கான தொடர்பு. ஆகவே 2 மடங்கு. அடுத்தது சாதாரணமா விடதான். காவிக்குள்ள 3 விஷயங்கள் இருக்குது. பருமன் வரும்போது இப்ப ஏபி என்ற பருமன் என்றால் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏபி என்ற காவி அதற்குரிய பருமன் தானே. அதை நீங்க இப்படி எழுதினாலும் பருமன் தான். சும்மா பக்கத்துல நோட் அவுட் பண்ணுங்க. வடிவத்துக்குள்ள எழுதப்பட்டால் பருமன், சாதாரணமாக எழுதப்பட்டாலும் பருமன் என்றுதான் கருத்து காவியை பொறுத்த வரையில. ஆகவே ஒரு காவி என்ற வரையறை செய்யும் போது இந்த கேத்திர கணித முறையாக இந்த கோட்டின் நீளத்தை தரும் என்றதையும் அது சுட்டி காட்டும். சோ பருமன்ல இவர் வித்தியாசப்பட்டிருக்கிறார். அது 2 மடங்கு பருமன் எடுத்தால் இவருக்கு சமனா இருப்பார். ஆகவே அதை 2வதுல காட்டியிருக்கிறார். ஒரு மடங்கு இருக்கும் என்றால் மடங்கு அகற்றினால் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேணும் அந்த காவிகள் 2ம் சமாந்தரம் என்று கருத்து. சமன் இல்ல, சமாந்தரம். ஆகவே இந்த மடங்கு அகற்றப்படும் போது எங்களுக்கு இந்த வடிவம் 1வது சமாந்தரம் என்றதை சொல்லலாம். ஆகவே கோடுகள் 2ம் சமாந்தரம். அதே மாதிரி பருமன் ரீதியாகவும் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, விஷயம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி என்ற வடிவம் என்று இல்லை என்றாலும் காவி கூட்டல்களை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தி இருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஹெடிங். தானக்காவி. தானக்காவி. சரி, ஒரு புள்ளியின் அமைவை குறித்த ஒரு நிலையான புள்ளி பற்றி நாங்கள் அளவீடு செய்கிறோம் என்றால் அந்த குறித்த புள்ளி பற்றி சொல்லப்பட்ட புள்ளியின் அமைவு தானக்காவி. உதாரணத்துக்கு எங்கட வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு முகவரி இருக்கும். அப்ப நாங்க இருக்கின்ற முகவரியை சொல்லுகின்ற பகுதியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்.
அதே மாதிரி காவி ஒரு உற்பத்தி குறித்து ஓ ஆக இருக்கலாம் அல்லது வேறு எழுத்தா இருக்கலாம், ஓ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உற்பத்தி குறித்து குறிப்பிட்ட ஒரு புள்ளி, ஒரு இடம், நிலையான ஒரு இடம், அங்க இருந்து இன்னும் ஒரு புள்ளி சொல்லப்படும் போதுதான் எங்களுக்கு காவிய வரையறை செய்ய இயலும். நான் இத ஏன் எடுக்கிறேன். ஆகவே ஓ குறித்து இவருக்குரிய அமைவுதான் இந்த காவியாக வரையறை செய்கிறோம். அதனால ஓ குறித்து ஏயின் தான காவி இவராக கருதி கொள்கிறோம். ஆகவே இந்த ஓவுல இருந்து ஏய்க்கான காவிய தான காவி முறையில இந்த வகையில வரையறை செய்கிறோம். ஆகவே ஏயின் தான காவி ஏ ஆகும். இத வேறு வேறு வடிவங்கள்ல எல்லாம் தருவாரு. இப்ப உதாரணத்துக்கு இன்னும் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுறேன். இதுல ஒரு 3 ஐ வரக்கூடிய மாதிரி ஐ 2i 3i, இதுல 2j வரக்கூடிய மாதிரி ஒரு அமைவொண்ட நான் புள்ளிய எடுத்து காட்டுறேன். இந்த புள்ளி ஏ ஆக இருந்தால், இது உற்பத்தியாக இருந்தால், எங்களுக்கு இந்த காவியின் தானம் ஓஏ காவி என்றெடுக்கப்படும். அதற்குரிய தானம் 3i சக 2j ஆக இருக்கும். இது ஒரு தானக்காவி, இது ஒரு தானக்காவி. 2 முறைகளில் இதனை பின்பற்றி இருக்கிறேன். இத நாங்க சொல்லுறோம் தானக்காவி என்று. சோ தானக்காவி என்று போட்டுட்டு கீழே எழுதுங்க. தரப்பட்ட ஒரு புள்ளியின் நிலையை குறிக்கும் ஒரு புள்ளியின் நிலையை குறிக்கும் காவி, அப்புள்ளியின் தானக்காவி எனப்படும். அப்புள்ளியின் தானக்காவி எனப்படும். கீழே ஃபர்ஸ்ட் நோட் அவுட் இத குறிங்க. ஓ குறித்து ஏ என்று சொல்லுகிற புள்ளியின் தானக்காவி. இது ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற இந்த படத்துக்கு இருங்க. குறித்த ஒரு புள்ளியில இருந்து இந்த புள்ளியின் அமைவை சொல்லுறது. அதுக்கு கீழே ஓ குறித்து ஏ கேபிட்டல் ஏ இன் தானக்காவி ஏ ஆகும். ஓ குறித்து ஏயின் தானக்காவி ஏ ஆகும். ஓ ஏ சமன் வெக்டர் ஏ. அந்த கேத்திர கணித முறை அமைப்புகள்ல இருந்து விலகிறதுக்காக தானக்காவி முறைக்கு போயிடுவார். அப்ப இவ்வாறு குறிக்கப்படுறத இனி நாங்கள் தானக்காவின்னு சொல்றோம். பொதுவாக தானக்காவி என்றது ஒரு ஆர் என்ற வடிவில குறிக்கப்படும். எங்களுக்கு அது இங்கதுக்கு கேள்விக்கு பொருத்தம் இல்லை என்றதாலதான் நான் அந்த ஆர் என்றது எடுக்க இல்லை. கேள்வியில அவர் ஆர் என்றது தொடர்ச்சியா தந்து கொண்டிருக்க மாட்டார். ஆகவே இந்த ஓ ஏ என்று சொல்லக்கூடிய காவி, அதாவது ஏயின் தானக்காவி என்றுதான் அதை சொல்லுறேன். இது இவருக்குரிய தானக்காவி. இது பொது வடிவம். நாங்க குறிப்பிட்ட ஏ தருவார், பி தருவார், அது ஒரு கூட்டல் வடிவத்துல தருவார். ஆகவே நாங்க எதை பயன்படுத்தி கொள்வதாக இருந்தாலும் இந்த முறையில தானக்காவி என்ற விசேடத்தை அறிந்து கொண்டால் சரி. கீழே அதை எழுதிட்டு அதுக்கு கீழே தானக்காவி என்பது
தானக்காவி என்பது ஒரு இடப்பெயர்ச்சி காவியாகும். தானக்காவி என்பது ஒரு இடப்பெயர்ச்சி காவியாகும். ஒரு இடப்பெயர்ச்சி காவியாகும். ஏனென்றால் குறித்த ஒரு புள்ளிய நேர்கோட்டால இணைக்கிற நீளம் தான் எங்களுக்கு பகுதி. இப்ப நாங்க இத குறைச்சி கொண்டு வர 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 காவியின் பருமன் குறையும். அதை அதிகரிச்சு கொண்டு செல்ல 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 காவியின் பருமன் அதிகரிக்கும். ஆகவே அதன் இடப்பெயர்ச்சி என்ற கோடாக வகை குறிக்கப்படுறதுதான் எங்களுக்கு காவி ஆக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு காவி ஒரு நேர்கோட்டால் வகை குறிக்கப்பட்டிருக்கலாம், அட்சர கணித முறையாக வகை குறிக்கப்பட்டிருக்கலாம். அங்க அட்சர கணித முறையாக வகை குறிக்கப்பட்ட விதம் இங்க நாங்க தானக்காவியாக கருத்தில் எடுத்துக்கொள்றோம். எக்ஸாம்பிள் இத அதுக்கு கீழே எக்ஸாம்பிளாக காட்டுங்க. ஒரு ஆழ்கூற்று வடிவம், இந்த ஒவ்வொரு அலகுகளும் I வடிவம், இந்த ஒவ்வொரு அலகுகளும் J வடிவம். குறித்த ஒரு புள்ளி OA ஒரு எடுத்திருக்கிறேன், 3 I-லையும் 2 J-லையும் வார மாதிரி எடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த அளவீட்டின் படி OA என்று சொல்லக்கூடிய காவி, அதாவது தானக்காவி முறையில 3 I சக 2 J. Next heading. Next heading. ஒரு நேர்கோட்டு காவியை தானக்காவியால் குறித்தல். ஒரு நேர்கோட்டு காவியை தானக்காவியால் குறித்தல். இப்ப எங்களுக்கு 2 புள்ளிகளை தருவார். ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லுறேன், பிறகு எடுத்துக்கொள்ளும். ஒரு உற்பத்தி குறித்து 2 புள்ளிகளை சொல்றார். ஒரு புள்ளி சொல்லுறார் A அப்படின்னு சொல்லுறார். உற்பத்தி குறித்து இந்த தானக்காவி A. இன்னும் ஒரு புள்ளி சொல்லுறார் B அப்படின்ற ஒரு புள்ளி சொல்லுறார். உற்பத்தி குறித்து அவருடைய அளவீடு தானக்காவி B. ஆகவே இதுல கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தால், OA என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக A என்றும், OB என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக B என்றும் தந்திருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால், AB என்ற காவி, AB என்று சொல்லக்கூடிய காவி ஒரு நீர்கோட்டு காவி என்று அவர் இப்ப சொல்றது என்னன்னு சொன்னால், உற்பத்தி குறிக்காம அந்த AB என்ற காவிய அப்ப எப்படி எழுதலாம்? AB என்ற காவிய நாங்க எப்படி எழுதலாம் என்ற இடம்தான் இந்த நேர்கோட்டு காவிய தானக்காவியால எவ்வாறு குறித்து கொள்ள போறோம் அப்படின்னு பாக்குறேன். நான் ஏல இருந்து பிக்கு போகணும் வேண்டாம், ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்துதான் பிக்கு போயிருக்கணும். இதுதான் காவி கூட்டல். அப்ப எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், ஏபி என்ற காவி வார இடத்துக்கு பதிலா நான்
ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு போயிருக்கணும். இருக்கிற அம்புக்குறிகளை பார்க்காதீங்க, இருக்கிற அம்புக்குறிகள் போக்குகளை பார்க்காதீங்க. நாங்க எழுத்து முறை வரும்போது இந்த போக்குகள் சொல்லி கருத்துல எடுக்கிறது, நாங்க எழுதுறத வச்சுதான் பார்க்கணும். இதுல போட்டிருக்கிறதுக்காக ஓஏ என்றுதான் எழுதணும் அவசியம் இல்லை. அப்ப ஏபி என்ற காவிக்கு பதிலா நான் ஏ ஓ சக ஓபி என்று காவி கூட்டல் எழுதலாம். இப்ப இவருக்கு பதிலா நான் ஓஏ தான் ஏ என்றா இவரை நான் மாத்தினன் அவர் மைனஸ் ஏ மாறுவார். இப்ப ஓ ஏ என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக ஏ என்று இருக்கும் என்றால் இதை நான் ஓ ஏ என்று பக்கம் மாத்தினன் என்று சொன்னால் இவருக்கு நீங்க மைனஸ் ஏ போட வேண்டி வரும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஏ போடலாம். தற்போதைக்கு இதை மாற்றம் செய்து எழுதுறேன், பிறகு மாற்ற தேவையில்லை, டிரெக்டா மைனஸ் ஏ போடுங்க. இப்ப இவரை இப்படி மாத்தினம் என்று சொன்னால் இப்படி வந்துடும். இப்ப இங்க எடுத்தோம் என்று சொன்னால் இவருக்கு பதிலா ஏ போடலாம். ஓஏ வார இடத்துக்கு பதிலாக ஏ போடலாம். ஓபி வார இடத்துக்கு பதிலாக பி போடலாம். ஆகவே இங்க பார்த்தால் பி மைனஸ் ஏ என்ற வடிவத்தை இந்த ஏபி என்ற காவி சுட்டி காட்டும். ரெண்டு தனித்தனி தான காவிகளை தொடர்படுத்தும் போது இப்படி இருக்கும். இதுல இன்னும் ஒரு விசேடம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் பிஏ காவிய அப்ப எப்படி எழுதுற அப்படின்னு பார்த்தால் இதுல பாருங்க, ஏபி என்ற காவி வந்தா பி மைனஸ் ஏ என்று வரும், பிஏ காவி என்று வந்தா ஏ மைனஸ் பி என்று வரும். இதான் அதுல வரும். இப்ப வேறொரு காவி ஒன்று எடுக்கிறேன், பி கியூ என்ற ஒரு காவி எடுத்தேன் என்று சொன்னா இவர தான காவி பியும் இவர தான காவி கியூமா இருந்தால் இங்க கியூ மைனஸ் பி என்று வரும். ஒரு சி டி என்ற ஒரு காவி கேட்கப்பட்டால் இங்க பி மைனஸ் சி என்று வரும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இப்ப குறித்த ஒரு நேர்கோட்டு காவி எங்களுக்கு வினவப்படுகின்ற போது அதை உற்பத்தி குறித்துத்தான் நாங்க இதுல பயன்படுத்த வேண்டியவர். ஆகவே இதுல காவி கூட்டலை இவ்வாறு எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு முக்கோணிய கருத்தில் எடுக்கிறோம். இப்ப உதாரணம் சொல்ல போனா ஏ என்ற ஒருத்தவர் வந்து பி என்ற ஒருத்தருக்கு வந்து போன் கால் எடுக்கிறார். எடுத்தா இப்ப ஏ இவர போன்ல இருந்து இவருக்கு இல்ல லிங்க், இங்க டவர் இருக்கும். இந்த டவர்ல வந்து இந்த டவர் இது ஒரு டவர் இருக்கும், இவரோட லிங்க் வந்து இந்த டவருக்கு போகும். இந்த டவர்ல இருந்து அவருக்கு லிங்க் கொடுக்கப்படும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன கதைச்சுக்கு இருக்காங்கன்றத இங்க இருக்கிறவர் கேட்டுக்கிருப்பார். ஒரு டெலிகாம் இன்ஜினியர் ஆனீங்கன்னா அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிருக்கலாம், அவங்க என்ன ரொமான்ஸ் பண்றாங்க. அப்ப உண்மையான அந்த லிங்க் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இங்க இருந்து இவரை தொடர்பு கொள்றதாக இருந்தா இங்க இருந்து டவருக்கு தொடர்பு கொண்டு டவர்ல இருந்து இங்க போயிருக்கோம். ஆகவே இந்த வழி பாதையத்தான் ஒரு நேர்கோட்டு பாதையாக சொல்லுறோம். இப்ப இன்னமும் சொல்ல போனால் இப்ப சிலருக்கு வந்து ரூட் இப்ப சில இடங்களுக்கு போறதுக்கு ரூட் தெரியாம இருக்கும். கொழும்புல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பஸ் தெரியாம இருந்திருக்கும். அப்ப அவர் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த டவுனை பெட்டாவை இலக்கா வச்சு கொள்றார். இப்ப அவர் எங்க போறாண்டாலும் இந்த ஒரு இடத்துல இருந்து இங்க ஒரு தெஹிவல மருதான போகிறார். அவருக்கு போக தெரியாது. அங்க இருந்து என்ன செய்யற பெட்டாக்கு வர்றேன், பெட்டாவில இருந்து இவருக்கு அங்க போக தெரியும். ஏன்னா அங்க இருந்து எல்லா பஸ்ஸும் இருக்கு, அங்க கொண்டு போய் விடும். அப்ப இவர போக வேண்டிய இடத்துக்கு இப்படி போகாம இங்க இருந்து இங்க வார வேற இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று அவர் நினைச்சாலும் அந்த இருந்த இடத்துல இருந்து இப்படி வார அங்க போறேன். அப்ப இவருக்குரிய அந்த பரிமாற்றம் எப்படி நடக்குது என்று சொன்னால் குறிப்பிட்ட ரெண்டு இடத்துக்கு நாங்க போக வேண்டி ஏற்படுற சந்தர்ப்பத்தில அவர் உற்பத்திக்கு வந்துதான் திரும்ப அந்த இடத்துக்கு போயிருக்க வேணும். சுருக்கம், ஒரு ரெண்டு புள்ளிகளை நாங்க காவியால இணைக்குகின்ற போது இன்னும் ஒரு வெளிப்புள்ளிக்கு வந்துதான் நாங்க காவி கூட்டல் ஊடாகத்தான் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் காவிக்குள்ள தனிய கோட்டிட நீளம் மட்டும் இல்லை. ஆகவே எங்களுக்கு அந்த காவி கூட்டல் முக்கோண அடிப்படையில தான் நாங்க யோசிக்க வேண்டி கிடக்கிறதால ஏயிலிருந்து ஓவுக்கு வந்து ஓவில இருந்து பிக்கு சொல்லுறோம். அப்ப அந்த நேரம் அவர் என்ன சொல்வார் என்றால் உற்பத்தி குறித்து ஏயின் தானக்காவி ஏ ஆகவும் உற்பத்தி குறித்து பியின் தானக்காவி பி ஆகவும் இருக்கையில் ஏபியின் தானக்காவியை காண்க என்றுதான் எங்கட பகுதிவார். ஆகவே உற்பத்தி குறித்த அந்த நீளக்கோடுதான் ஏ காவியையும் உற்பத்தி குறித்த அந்த நீளக்கோடுதான் இந்த பி
காவியையும் எங்களுக்கு சுட்டி காட்டுது. இதுதான் ஒரு நேர்கோட்டு காவிய தான காவியால எவ்வாறு வரையறை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு இருங்க. ஒரு ஏ என்ற ஒரு புள்ளியும் ஒரு பி என்ற புள்ளி அத உற்பத்தி குறித்து தொடுத்து கொள்ளுங்க ரெண்டுக்கும். அதுல ஓஏ என்று சொல்ற காவிட இடம்தான் தான காவி ஏ, ஓபி என்று சொல்ற பகுதிதான் பி. அதை விளங்கிக் கொள்ளும். அந்த பிரதான கேள்விகள்ல நாங்க அந்த காவிய படத்தை குறிக்க மாட்டோம். குறிச்சால் படத்துல சிக்கலை காட்டும். அது கோடுகளை குறுக்காக இணைக்க வைப்பார். இணைக்கும் போது அந்த ஏ போயிடும், எந்த அளவுன்றது விளங்காது. அதால நாங்க கேள்விகளுக்குள்ள வரும்போது பெரும்பாலும் நாளைய கிளாஸ்ல நான் பிரதான கேள்விக்குள்ளே வந்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு முடிச்சிட்டோம் சாதாரண காவி. ஆகவே இந்த இடத்துல பிறகு குறிப்பீடு செய்ய மாட்டோம். இது சின்ன ஒரு பேசிக் அமைப்புன்றதால இடத்த குறிச்சு காட்டி இருக்கிறோம். எல்லாம் தெளிவா வழங்குற மாதிரி நீட்டா நோட்ஸை வச்சுக்கொள்ளுங்க. அதுல ஓஏ என்ற ஒரு காவி நாங்கள் குறிப்பிடுக்கு ஏ என்று குறிச்சு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஏஓ ஒன்று வந்தால் அது வாசியக்குள்ள அப்ப நீங்க மைனஸ் ஏ என்று கொடுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி எழுதி காட்டணும்ன்றது அவசியம் இல்லை. இந்த இடத்துக்காக தேவையா குறிப்பிடுங்க. அது ஓகே. இப்ப காவி கூட்டலுக்குள்ள வருவோம். எழுதுங்க கீழே உற்பத்தி ஓ குறித்து அவளை குறிச்சிட்டு எழுது. வெக்டர் ஏ கமா வெக்டர் பி ஆகும். First one, AB in தானக்காவி. AB in தானக்காவி. இப்ப AB என்ற காவிய போட்டு காவி கூட்டல் எழுதுங்க. AB என்ற காவிய போட்டு அப்ப ஏல இருந்து பிக்கு போகணும்டா ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு போகணும். சோ இந்த இடம் போடுங்க. ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு போகணும். அங்க படத்தை பார்த்து அவரவர் யோசிச்சு எழுதுங்க. ஏல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு போகணும். வேற ஒன்றும் பார்க்கவே இல்லை. முக்கோணிய மட்டும்தான் கோட மட்டும்தான் கண்ணுக்கு எடுக்கணும். இப்ப இவருக்கு பதிலாக போடுங்க மைனஸ் ஆக்கினம் என்றால் இவரை நாங்க ஓஏ என்று மாத்தலாம். ஒரு காவிய மைனஸ் வடிவம் மாத்தணும் என்றால் அப்படி செய்தா சரி. ஏஓ என்று இருக்கிறத ஓஏ என்று மாத்தணும் மைனஸ் என்று போடுறோம். இது ஓபி என்ற காவி அப்படி இருக்கட்டும். சோ இங்க நாங்க போடலாம் மைனஸ் போட்டால் இவருக்கு ஏ காவி என்று போடலாம். ஓ ஏ கா பகுதிக்கு ஏ காவி. ஓபி என்று சொல்றதுக்கு பதிலாக போடலாம் பி காவி. அதனால ஏபி என்று செல்லக்கூடிய காவிய தான காவி முறையில நாங்க பி மைனஸ் ஏ, பி முன்னு காக்குங்க, மைனஸ் ஏ பின்னு காக்குங்க. இந்த வகையில வகை குறிப்பீடு செய்யலாம். முடிஞ்சாக்கள் இரண்டாவது போடுங்க BA இன் தானக்காவி.
BA இன் தானக்காவி. இப்ப உங்களுக்கு தெரியும் இது BA என்று வந்தால் பின்னுக்கு இருந்து A மைனஸ் B என்று விட வரும். அப்ப காவி கூட்டல் எழுதுங்க. BA என்று சொல்லக்கூடிய காவி சமன் BAக்கு இந்த 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 பாதை ஊடாக வரணும். அப்ப B இருந்து ஓவுக்கு வரணும் ஃபர்ஸ்ட். பிறகு ஓவில இருந்து ஏக்கு போகணும். எங்க எழுத்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து முடிவு அடுத்த எழுத்தாக இருக்கணும். ஆகவே ஓவில இருந்து ஏக்கு போகணும். சரியா யோசிச்சு எழுதுங்க. BA காவியாக எழுதணும் என்றால் BO சக OA என்று வரும். இப்ப OA பிளஸ்க்கு வருவார், இவர் மைனஸ்க்கு வருவார். டிரெக்டா போடுறேன்னா இவிடத்த மைனஸ் B என்று போடலாம். OB என்றா தான் பிளஸ் B போடணும். சோ இங்க A அப்படி என்று வரும். இப்ப BA என்று சொல்லக்கூடிய காவிய நாங்க A மைனஸ் B அப்படி என்று சொல்லலாம். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அளிக்கிறேன். not first one AC in தானக்காவி. அங்க எழுதுங்க. எப்படி வரணும்? C மைனஸ் A என்று வரணும். தானக்காவிகள் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஒன்று தரல, சும்மா சொல்லி இருக்கிறேன். உற்பத்தி O குறித்து A இன் தானக்காவி A ஆகவும், உற்பத்தி O குறித்து C இன் தானக்காவி ஸ்மால் C ஆகவும் இருக்கக்குள்ள அதெல்லாம் தர இல்ல, அதை எழுதி கொண்டிருக்க தேவையில்ல. இரண்டாவது CD இன் தானக்காவி எப்படி வரணும் என்று பாருங்க. D மைனஸ் C என்று வரணும். Third one PQ in தானக்காவி பின்னுக்கு இருந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. Q மைனஸ் P ஆக இருக்கும். ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள். உற்பத்தி O குறித்து P, Q, R capital letters. உற்பத்தி O குறித்து P, Q, R இன் தானக்காவிகள் முறையே P. அந்த தானக்காவி Pக்கு பதிலாக ABல தந்திருக்காரு. Qக்கு பதிலாக Q என்று சொல்லக்கூடிய தானக்காவிக்கு கொடுங்க 2 A மைனஸ் B. ஆறுக்குரிய தானக்காவி கொடுங்க ஆறுக்குரிய தானக்காவி, அதுல B மைனஸ் 2A. நீங்க கமா போட்டு எழுதி கொள்ளுங்க. உற்பத்தி O குறித்து P, Q, R இந்த தானக்காவிகள் முறையே P சமன் இதை கொடுங்க, Q சமன் இதை கொடுங்க, R சமன் இதை கொடுங்க.
ஆகும். இது a b, இது 2a minus b, b minus 2a ஆகும். பின் வருவனவற்றை காண்க. பின் வருவனவற்றை காண்க. பின் வருவனவற்றை காண்க. முதலாவது PQ என்று சொல்லக்கூடிய காவி. இரண்டாவது QR என்று சொல்லக்கூடிய காவி. மூன்றாவது PR என்று சொல்லக்கூடிய காவி. நான் இதுல வெறுமனே காவிகளூடாக சாதாரணமாக செய்ய போகிறேன். தான காவி என்றதை விளங்கணும்ன்றதுக்காக செய்யறோம். காவி கூட்டலின் ஊடாக செய்யல. PQ என்று சொல்லக்கூடிய முதலாவதுக்குரிய விட இங்க செய்யறேன். PQ என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலா நாங்க போடலாம் Q minus P அப்படின்னு போடலாம். போடுங்க. Qக்கு பதிலாக போடுங்க 2A minus B என்று தந்திருக்கிறார். Pக்கு பதிலாக போடுங்க A plus B அப்படின்னு தந்திருக்கிறார். கழிங்க. இதுல 2Aல ஒரு A போயிரும். சோ A இருக்கும். இது அடைப்பு நீக்கம் செய்தீங்கன்னா மைனஸ் B வருமே. விடத்தொரு மைனஸ் B இருக்கு. சோ மைனஸ் 2B ஆக இருக்கும். ஒரு பார்ட் முடிஞ்சு. செகண்ட் ஒன் QR-க்குரிய காவி கேட்டிருக்கு. நாங்க அத R மைனஸ் Q அப்படின்னு எடுக்கலாம். R என்று சொல்லுறது B மைனஸ் 2A. Q என்று சொல்லுறது 2A மைனஸ் B. கழிங்க. இங்க ஒரு B மைனஸ் 2A இருக்குது. மைனஸ் 2A வரும். சக ஒரு B வரும். இப்ப இதுல 2B இருக்கும். இது ரெண்டையும் கூட்டி கொண்டோம் சொன்னால் மைனஸ் 4A இருக்கும். பொதுவடுக்கலாம். இருக்கட்டும். அது தேர்ட் பார்ட் செய்யுங்க. PR என்று சொல்லக்கூடிய காவிக்கு R மைனஸ் P என்றது வடிவம். R என்று சொல்றது B மைனஸ் 2A. P என்று சொல்றது A சக B. இப்ப B மைனஸ் 2A மைனஸ் A மைனஸ் B. இந்த Bக்கு B போயிடும். இதுல ஏல மட்டும்தான் இதுக்குள்ள பகுதி இருந்திருக்கும். மைனஸ் 3A. அந்த தானகாவிய உணர்த்த வேண்டும் என்றதுக்காக நான் உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். விளங்கி இருக்கும். இனி கொஞ்சம் ஸ்பீட் ஆகணுமா? கேள்வியிற இடத்துக்கு தானே வந்துட்டோம். நாங்க அந்த விளக்கங்கள்ற இடங்கள் குறைய இனி கேள்வியின் இடங்கள் ஊடாக செயற்பாட்டுக்குள்ள வரணும். அப்ளை மேக்சிமம் ஸ்பீட் பண்றதுக்கு உங்களை தயார் நிலையில இருக்கணும். கவனக்கலைப்பு அது இதுகள் இல்லாம இருக்கணும். இருந்தீங்கன்னா தான் ஜெனரல் எக்ஸாம்ல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருக்கும். இல்லைன்னா கேள்வி செய்யலாம் டைம் இல்லைன்ற ஃபீலிங் வரப்படாது. அது மட்டும்தான் அப்ளை எழுதுறாக்கள் இருக்கிற பிரச்சனை. யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்க நான் சொல்ல தேவையில்லை. எக்ஸாம் நான் எழுதுறதுலே எழுதி நாட்கள்கிட்ட கேட்டாலும் அவர் சொல்ல போற பதில் அப்ளைடுக்கு டைம் போதாம இருக்கிறது காரணம் வேண்டிய. சோ அந்த குயிக் ஐடியாவிலேயே டக்கடக்கன எழுத்து இருக்கணும். ஆனா நீட்டா இருக்கணும். சில ஆக்கள் எழுத்து பார்க்க சகிக்கு எல்லாமே இருக்கும். கூப்பிட்டு அடிக்கணும் போல இருக்கும் எல்லாம். அப்படியான ஆக்கள் எழுத்த திருத்தி இல்லாது. ஆக்களை திருத்தினாலும் எழுத்த திருத்தி இல்ல கை இருந்தாது. அந்த ஸ்பீடுக்கு சில ஆக்கள் பழமே நல்லா எழுதுவார். சுலவா எழுதுச்சுன்னா வடிவா எழுதுவார். ஓட்டுக்குள்ள ஸ்பீட் எழுத சொல்லுங்களேன். டென்ஷன் ஆகி போட்டு அந்த ஸ்பீட்ல எழுதான்னு பாருங்களேன். அவரை அந்த ரியல் தண்ணியை காட்டி விட்டுருவார். எழுதுவார். ஒருத்தருக்கும் விளங்காது. அவருக்கு மட்டும்தான் வாசிச்சு கொடுத்தால் விளங்கு. முதல் தமிழா சிங்களம் ஆண்டும் விளங்காது. அப்படியான ஆக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த எழுத்தால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படியான ஆட்கள் தெளிவா ஸ்பேஸ் வச்சு 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 எழுதும் என்னன்றது. ஏன்னா நாங்க எழுதுறதுல ஆகக்கூடியது தமிழ் இல்ல, குறிகள் தான் எழுத்து பொதுவா.
ஆகவே உங்களோட பகுதிகள்ல தெளிவா தெரியக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சு பெருசா எழுதி விடுங்க. அது என்னன்னு பரவாயில்ல, 5 பேப்பருக்கு 10 பேப்பர் கட்டினாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அங்க உங்களோட எழுத்து தெளிவா இருக்கணும். அப்ளைட்டை பொறுத்த வரையில பார்த்து அவர் மன வேதனைப்படாத அளவுக்கு எழுத்திருந்தால் நல்லா. கரெக்ஷன் என்ற அமைப்புல அனுபவங்களை வச்சு சொல்லுறேன். சோ அது முக்கியமான ஒரு பகுதி. சரி, செகண்ட் எக்ஸாம்பிள். Second example, உற்பத்தி ஓ குறித்து கேபிட்டல் A, B இன் தானக்காவிகள் முறையே தானக்காவிகள் முறையே 2i + 3j. இந்த கீழே இந்த மார்க் போடணும்னு அவசியம் இல்லையா, யோசிக்க வேணாம். தானக்காவிக்கு போட்டா போதும், இவருக்கு அவசியம் இல்லை. சிலர் போட்டு எழுதி கொண்டிருப்பாங்க, நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். 2i சக 3j, 4i சய j, 4i சய j ஆகும். ஏபியின் தானக்காவியை காண்க. ஏபியின் தானக்காவியை காண்க. இதுல நான் டிரெக்டா கழிக்காமலுக்கு இதுல காவி கூட்டலால செய்து காட்டப்படுறேன். அது முன்னுக்கு இருக்கிறது நார்மலா செய்தோம். கேள்விகள் கூடன்றதால தானக்காவிகளை யூஸ் பண்ணினேன். இங்க காவி கூட்டலால ஏபி எடுக்கப்படுறேன். இப்படி வந்தால் நீங்க இப்படி கேள்விகளை ஸ்ட்ரக்சருக்குள்ள பார்க்கலாம். ஐஜேயில வந்தா ஐஜேயில பெறுமதி சார்ந்ததாக கேள்வி வருமாக இருந்தால் நீங்கள் கேள்விய அச்சுக்கள்ல வரைந்து செய்யறது சுலபமாக இருக்கும். சோ அந்த இடங்கள்ல யோசிச்சு வரைவோம். ரைட், ஒரு ஆள் கூட்டு களத்துல ஐயில 4i வரைக்கும் வரணும் பாருங்க. ஜேயில மேல 3 வரைக்கும் மேக்சிமம் இருக்கு, கீழே ஒரு மைனஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆள் கூட்ட போடுங்க. சோ இங்க ஒரு பகுதி, இதுல 4 அலகுக்குரிய பகுதி 1 2 3 4 அலகு, i 2i 3i 4i. இதுல ஒரு மைனஸ் j, இதுல ஒரு j, 2j 3j. முதலாவது புள்ளி வைங்க. 2i சக 3j என்றது வடிவம். இது A என்ற புள்ளி. இரண்டாவது புள்ளி B என்ற தானக்காவி 4iயும் -jயும் என்றது தந்திருக்குது. சோ இது B என்ற புள்ளி. இப்ப உங்களோட கேள்வி வந்து AB என்ற தானக்காவி என்ன என்றதுதான் கேள்வி. AB என்ற தானக்காவி என்ன என்றதுதான் கேள்வி. அம்புக்குறி போடாம செய்யுங்களா? இனி நாங்க அந்த முறையாகவே பழகி கொள்ள வேணும் என்றதுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆகவே இதுல கருத்து என்னன்னு சொன்னால், உற்பத்தி குறித்து தரவுகள் தரப்பட்டிருக்கு என்றது கருத்து. உற்பத்தி குறித்து இதுல A என்ற தானக்காவிதான் அந்த பகுதி. உற்பத்தி குறித்து B என்ற தானக்காவிதான் அங்க தந்திருக்கிற காவி என்று நினைங்க. அதால நீங்க OA என்ற காவிதான் நம்ம சிமோலே போட போறல. 2i சக 3j என்றும் OB என்று சொல்லுற B இன் தானக்காவிதான் 4i சய j.
இப்ப காவி கூட்டலுக்குள்ள வந்தோம் என்று சொன்னால் காவி கூட்டல் என்ற இடத்துக்குள்ளே வருவோம். கேள்வி எங்களுக்கு ஏபி என்ற காவியாக கேட்கப்பட்டிருக்குது. தெரியும் உங்களுக்கு எப்படி காவி கூட்டல் எழுதணும் என்று எழுதுங்க. ஏயிலிருந்து ஓவுக்கு வாங்க, அப்படியே ஓவில இருந்து பிக்கு போங்க. இதுல யாரு பிளஸ் யாரு மைனஸ்ன்றத நல்லா பாருங்க. ஓஏ ஏஓ மாறி கிடக்குது. சோ இதுல ஒரு மைனஸ போட்டுட்டு ஓஏ காவிய எழுதினா போதும். கூட வரிகளா எடுக்காதீங்க, விஷயத்தை தெளிவா விளங்கி போடுங்க. ஓஏ என்ற காவிக்கு தான் அந்த 2i + 3j. அப்ப ஏஓ வண்டால் அடையாளம் குறி மட்டும் மைனஸ போட்டு விட்டீங்கன்னா சரி. ஓபி என்று சொல்றதுக்கு பதிலாக 4i j என்றது வடிவம். இப்ப சுருக்கம் -2i - 3j, இதுல ஒரு 4i இருக்கு -j. சோ இது ரெண்டையும் நாங்க எடுத்தவன் மீதமாக 2i மிச்சம் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து விட்டோம் சொன்னால் -4j. இதுதான் ஏபியை குறிக்கின்ற தான காவி. இப்ப சாதாரணமா செய்யற ஒருத்தர் ஏபி என்ற காவிக்கு பதிலா இப்படி செய்தாலும் ஆன்சர் இருக்கும். எக்ஸாம்ல செய்ய விட மாட்டார். b - a என்ற வடிவத்தில் யோசித்தால் இதுல b என்ற காவிக்கு பதிலாக அவர் 4i j எழுதுவார். a என்ற காவிக்கு பதிலாக 2i சக 3j எழுதிக் கொள்வார். இவரை விட 4iல 2i போனால் 2i என்று வரும். விடத்த -3jயும் -jயும் சேர்ந்தால் -4j என்று வரும். அதுவும் ஓகே. ஆனா நான் செய்யல, முதல் கேள்வி செய்து காட்டியிருக்கேன்றதுக்காக 2வது ஸ்டெப்பை மாத்தி இருக்கிறான். சோ முதலாவது நாங்க செய்த தான காவி முறையால எங்களுக்கு புள்ளி வழங்க மாட்டாரு. அதால காவி கூட்டல் முறைதான் எங்களுக்கு பிரதான ஒரு இடமாக இருக்கிறதாலதான் நாங்க அப்படி செய்து கொண்டு வரோம். சரி, ஒரு வகைக்கு முடிவான இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு தியரம் உரிய இடம், அதே போல கேள்வி என்ற இடம் என்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸ் நாளைக்கு அந்த டைமுடைய தியரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு தியரம் லம்டாமியூ தியரம் இருக்கு. கேள்வியை கடைசியில ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு வீதம் கேட்பார். அதை செய்யறதான பகுதியும் அது எம்முக்கு என்னாக பிரிக்கிற வீதமும் எடுத்தா அங்கால கேள்விகள் ஓடுறதோட எப்படி எல்லாம் கேள்வி வருதுன்னு பார்த்தா ஒரு 2 கேள்வி செய்துட்டீங்க என்றால் வித்தியாசம். நீங்க வளமை செய்யறதோட இது வித்தியாசமான ஒரு பகுதி. அந்த கேள்விகள் செய்யக்குள்ளேயே ஐடியாக்கள் கொஞ்சம் புடிவாடும். சோ அதுக்கு பிறகு ஐஜேக்கு இந்த காவிகள்ற குற்று பெருக்கம், குறுக்கு பெருக்கம், அவ்வளவுதான் அதுல இருக்கிற சிலபஸ். சோ நாளைய கிளாஸ்ல சந்திப்போம்.